நிமிஷாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடவும் ஒரு ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் இது எல்லாம் ஆட்டங்கான்ற மாதிரி அஷ்டம சனி உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துச்சு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, ராசிநாதன் ஆட்சிங்க, கெத்துங்க, எப்பயும் பழைய கெத்து உங்ககிட்ட சூப்பராக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரனும் ஆட்சி. அப்போ உங்கள் முயற்சி பரிதமாகும். நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடவும் எடுப்பீங்க. சூப்பராக நடந்துக்குவீங்க. உங்கள் பர்சனாலிட்டி நல்லாவே டெவலப் ஆகும். இந்த மாதம் நிறைய வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் மல்டி கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலுங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பங்க, தீராத ஒரு குழப்பம். ஏனே தெரியாம மனசு போட்டு நான் குழப்பிக்கிறேன், இதுக்கு என்னதாங்க நான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்க ராசிலேயே கேது வந்து இருக்காருங்க. அப்போ கேதுவை நம்ம கொஞ்சம் சரண்டர் ஆயிடணும். கேதுகிட்ட எப்படி சரண்டர் ஆகலாம் நம்ம அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணுங்க. தினமும் விநாயகரை கும்பிடுங்க, விநாயகரை வேலை படிங்க. மனக்குழப்பம் நீங்கி மனசு தெளிவாக தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இந்த மாதத்தை அட்டகாசமாக நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம். சரிங்க. எனக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்னு ஒரு பவரான அமைப்பில் இருக்கார். அப்போ பொருளாதாரம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும், லா ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க, காலேஜ் வச்சு நடத்துகிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அறிவை மூலதனமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனங்களை நடத்துகிறவங்க, அறிவுசார் தொழில் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமான ஒரு மாதமாக வந்து இருக்க போகுதுங்க. சரி, எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் வந்து உங்கள் பேச்சு தான் அங்கே வந்து ஜெயிக்கும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நார்மலாகவே உங்களோட பேச்சு, உங்களோட நடவடிக்கை எல்லாமே ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருக்கும். அதனால உங்கள் பேச்சு எல்லாருமே இயல்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க. குடும்பத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற இடம் எப்படி இருக்கும்? நான் வீடு வாங்குவேனா, சொத்து வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக சொத்து விற்காம உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்து இப்போ விரயமாகி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற அமைப்புங்க. ஏன் அப்படின்னா, 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் இருக்க போகிறாங்க. அப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானம். அப்படிங்கிறனால உங்களுக்கு கட்டாயம் தொழில் மூலியமாக, நிலம் மூலியமாக, நிலம் விற்கிறது வாங்கிறது மூலியமாக ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதம். அதாவது வெளியூரில் காலேஜில் படிக்கணும், அங்கே எனக்கு சீட் கிடைக்குமா அப்படிலாம் காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, எங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்சம். நீண்ட நாளாக குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக பட்சத்தில் அவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா, ஒரு மாறுதலுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு மாறுதல் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பயணங்கள் மூலியமாக அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணமாகட்டும் இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகும்போது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம். குலதெய்வம் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி போவீங்க. குலதெய்வத்தோட அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க.
ஓகே, எனக்கு வந்து ஜாப் எப்படிங்க இருக்கும், என்ன உத்தியோகம் எப்படி இருக்கும், உத்தியோகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதியான சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க. உத்தியோகத்தில் நிறைய சிக்கலை தாங்க நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு பக்கம் திரும்பினா இல்லைங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் அடிதாங்க. நான் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசினாலும் பிரச்சனை, பேசலினாலும் பிரச்சனை, உயரதிகாரிகள் தேவையில்லாமல் என் மேலே சரியான கடுப்பில் இருக்காருங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் தீர்வு கிடைக்குங்க. குருவோட பார்வை உத்தியோகஸ்தானத்தில் படுது அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சமயத்தில் இருக்கும். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் கட்டி விற்கிறவங்க, இவங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பேக்கரி ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் எல்லாமே ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கா, ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு கேஸ்லாம் லீக் ஆகாமல் நல்லபடியாக இருக்கா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எங்கெல்லாம் நெருப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் நீங்கள் இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, புதுசாக கிடைப்பாங்களா, புது லைஃப் பார்ட்னர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஏற்கனவே லைஃப் பார்ட்னர் இருக்கிறவங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சின்ன தடைகள் வர்றதுக்கான அமைப்புகள் தாங்க இருக்குது. ஏற்கனவே லைஃப் பார்ட்னர் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களோட லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகே, இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிற இந்த சிம்மராசிக்கார குழந்தைங்களுக்கு இந்த சமயம் மெடிசன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க. சரி, என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடது கால் சம்மந்தப்பட்ட வலி, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, பாக்கியம் 9ஆம் அப்பாவுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாங்க, அப்பாவை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு அப்பா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்னால கட்டாயம் முன்ன இருந்த காலத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்து தொழில் மூலியமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆட்சி உச்சி மூலத்திரிகோணமாக இருக்கார். அப்போ கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம், பணவரவு, திடீர் ரொம்ப நாளாக ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, விரயம் வரவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, விரயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, விரயம் உங்களுக்கு ரொம்ப அதிகம் தாங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்காருங்க. அப்போ நிறைய விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு முதலீடு நல்ல முதலீடாக பார்த்து கரெக்டாக போட்டு சுப செலவாக மாற்றிக்கோங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம்ங்க. குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கான ஒரு அமைப்புகள், குழந்தைங்களாகட்டும் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் உங்களோட பேச்சை கேட்கறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் சாதகமாக மாற்றிக்கணுன்னா என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.